வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஏற்கனவே ஒரு பொக்கே பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த wrap பண்ணுறத வீடியோ நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் இதை வந்துட்டு தனியாக இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இது ஈஸி தான், பட் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது. பொறுமை வேணும், தேவைப்படுது இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி பண்ணேன்னு பார்ப்போம். ஒரு சின்ன கிஃப்ட் பேப்பர் மாதிரி இருக்கிற ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த கார்னரில் இப்படி வந்து இது கொஞ்சம் இது மேலே இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தெரிகிற மாதிரி நம்ம இதை பொக்கே வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த பேப்பரை வந்துட்டு அடியிலேருந்து நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணோன்னா நமக்கு இங்கே இது பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம இது ரெண்டையுமே இப்படி ஃபோல்ட் பண்ணி விசிறி மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு இந்த இது ஷேப் கிடைக்கும். இப்போ பின்னாடி பார்த்தா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இங்கே அப்படி கொஞ்சம் கசங்கின மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த லுக் கிடைக்கும் கடையில் வாங்குற மாதிரி. இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட்டாக இருக்கும். நமக்கு எல்லாத்தையும் செய்கிறத விட இந்த அசம்பிள் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ட்ராப் க்ளூ போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு அப்போ தான் அது நின்றுச்சுன்னா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். இது இங்கே அப்படியே கொஞ்சம் காய விடுவோம். அதுக்குள்ளே இன்னொரு சின்ன பிட் பேப்பர் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த இடத்துல கவர் பண்ணுற மாதிரி பிடிக்கிற மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு க்ளூவில் நம்ம ஒட்டிக்குவோம். ஜஸ்ட் அங்கங்கே ஒரு ட்ராப் போட்டிருக்கேன். பொறுமையாக அதை ரோல் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன நூல் எடுத்துக்கிறேன், உள்ளன் நூல். த்ரெட் எடுத்து இந்த இடத்துல நாட் போட்டு அந்த பவு மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்து வச்சுருவோம். சின்னதாக டை பண்ணி நாட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த பொக்கே செய்கிறத விட இதுக்கு மேலே இந்த wrap செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் 2-3 தடவை ட்ரை பண்ணோன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னமுமே அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர்ஸ் தேவைப்படுது. க்ரீப் பேப்பர் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேப்பர், பட் மெலிசாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம நார்மல் கிஃப்ட் பேப்பரில் தான் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.